ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்மார் தமிழன் கேமிங் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசி வீடியோவில் நம்ம இலங்கை தமிழ் படை ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தோம். இது வந்து செகண்ட் பார்ட். ஸோ நாமளும் இலங்கை தமிழ் படையில் சேர்ந்தாச்சு காய்ஸ். சாரி, ஃப்ரீ ஃபயர் படை இப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அந்த ஆர்வத்திலே வந்தோம். ஃபஸ்ட்டு ரவுண்டு அப்படி இப்படின்னு தூக்கணும். இது ஒரு ஒன் டேப் லக்கில் வந்துச்சு. அப்படியே இந்த ஸ்பீடை வச்சு அடித்து முடிச்சு விட்டாச்சு காய்ஸ். ஆனால் இதுக்கப்புறம் கில் அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்க மாட்டோம். ஓகே, போக தான் கொஞ்சம் பழகம். ரொம்ப டச்சு விட்டு போயிடுச்சு. பை போக இன்னும் வீடியோஸ்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வரும்ன்றதுன்னு எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ கம்பேர் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே, பார்ப்போம். இன்னும் ஒரு 2-3 வீடியோ இருக்குது. அன்றைக்கி விளையாடின ஒரு வீடியோ, அன்றைக்கி விளையாண்ட ஒரு மேட்ச்சே இன்னும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. டேரெக்டாக வாய்ஸ் கொடுக்குற மாதிரி தான் ஈஸியாக இருக்கும். ஓகே விளையாடுவோம். சரி, நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து பேக்கப் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிட்டே போனேன். பேக்கப்லாம் இல்லை, நம்ம சேஃப்டிக்காகவும் போனேன். நிதானமாக நல்லா தான் பார்த்தேன். பட் கொஞ்சம் ஆர்வ கோளாறில் இறங்கிட்டேன். அடி வாங்குவோன்னான்னு தெரில, பார்ப்போம். விளையாடியே 2 நாள் ஆகுது, இன்னும் நான் வாய்ஸ் கொடுக்காம வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு செப்டர் விளையாடி, தேர்டு விளையாடி. ஓகே, நான் ஃப்ரெண்டை நாக் அவுட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நான் ஐயோ என்ன கதைனே தெரில, என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் பேசிகிட்ருக்கேன். ஓகே, பார்ப்போம் கைஸ், பார்ப்போம். இங்கே முடிச்சு விட்ருவான்னு நினைக்கிறேன். நம்மளை மரண அடி வாங்கிட்டோம். நான் வேறு அப்படியே நடுவில் கேப் விட்டுறேன். கண்டினியூஸே வரமாட்டேங்குது. கண்டினியூட்டியாக பேசணும்னு பார்க்குறேன். இங்கே ஃப்ளோவே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம தலைவர் ஒரு நாக் அடித்தார். கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க மட்டும் அடிக்காமல் வந்தால் ஜெயிச்சிருக்கலாம் இந்த மேட்ச், சாரி இந்த ரவுண்டு. ஓகே, நம்ம இப்போ தேர்ட் ரவுண்டுக்கு வரோம். தேர்ட் ரவுண்டில் என்ன நிலைமை என்று பார்ப்போமா? நான் ஏதோ கைக்கு கடிச்சிக்கன்னு எடுத்துக்கிட்டேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த மேட்ச் அப்போ ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்திருப்பேன், அதை வச்சு ஓட்டுவான். என்ன பாட்டு? எம்ஜிஆர் சாங் ஒன்று வந்துச்சு. இப்போ என்ன பாட்டு ஞாபகம் வச்சு, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், அதோ அந்த கிளிகள் போல பாடவே தெரியல, மறந்துச்சு லைன் தெரியும். பட் நமக்கு சாங் மட்டும் எப்படி கேட்டுச்சுன்னா பிடிச்சிப்போம். ஓகே, ஒரே வானிலை ஒரே மண்ணிலை ஒரே கீதம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டேப்பு, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் ஏதோ பண்ணிட்டுருப்பாங்க. தண்டத்துக்கும் சுற்றிட்டு இருந்தேன். கில்லெல்லாம் அடிக்க மாட்டாங்க. ஏதோ ஒன் டேப் லக்கில் வந்துச்சு, அதுவும் நாசமாக போச்சு. அப்படியே சுற்றிட்டு தான் இருந்திருப்பேன். நம்ம டீம் வச்சே முடிச்சு விட்டாங்க. சூப்பர். ஐயப்பா, நடுவில் கொஞ்சம் ஒரு சில தடங்கள்லாம் வரும். அதெல்லாம் கீழே இறக்கி விடும் ஸ்கிரீனை. ரொம்ப வளர்றேன் கைஸ். நான் பேசுகிறது எனக்கே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். பார்ப்போம். இது என்ன ரவுண்டு? ஃபோர்த்து ரவுண்டு என்ன பண்ண போகிறோம் பார்ப்போமா? நான் 2 கன்று ஒரே கன்று எடுத்து வச்சுக்கிறேன். ஐயோ, சைடில் ஒருத்தன் போடுறப்பா. ஓடு மெடிக்கிட்ட. ஆர்வக்குள்ளாருக்கு ஒரு அளவே இல்லை கைஸ். டக்குன்னு ஓடி போயிடுறேன். அப்புறம் அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் ஓரமா. பார்த்தீங்களா? தேவையா எனக்கு? இங்கே ஒருத்தன் இருக்கான். சிக்கிட்டான். ஓகே,
போட்டு முடி. ஐயோ பூச்சி ஒன்று வருதுனால தள்ளி விட்டுட்டேன். என்ன பூச்சின்னு பார்ப்போமா? இதை வச்சு கொஞ்சம் கண்டென்ட் விட்றோம். தெரில என்ன பூச்சின்னு வினோதமாக இருக்கு. அச்சோ இந்த ரவுண்ட் தோத்துட்டோமா? சரி வாங்க அடுத்த ரவுண்டு பார்ப்போம். இட்ஸ் ரவுண்ட் 5 guys. ரவுண்ட் 5 என்ன நிலைமை என்று தெரியவில்லை, பார்ப்போமா? ஆக்சுவலாக எனக்கு விளையாட எனக்கு மறந்து போச்சு. அதனால் உங்கள் கூட சேர்ந்து தான் நான் பார்க்க போகிறேன். ஜூன் போனால் ஜூலை காற்று. இப்போ நெட்வொர்க் ப்ராப்ளம். மார்ச் போனால் மே காற்று. என்னாச்சு? ஐயோ இப்படி இருந்தால் எப்படி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 8 வந்துரு 8 வா 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 வரவே மாட்டேங்குது. இது சரி வராதுன்னு சொல்லிட்டு நான் வேறு சிம் கார்டு மாற்றி விடுவேன்னு நினைக்கிறேன். ஓடிட்டே இருக்கேன் கைஸ். அழுத்தி புடி, உள்ளே போ. BSNL கனெக்டிங் இந்தியா. போமா, இதுவே தேவலாம் கைஸ், இந்த சிம்மே தேவலாம். வந்தாச்சு, முடிச்சு விட்ருப்பாங்க. இது தண்டத்துக்குன்னு வரேன். டீம் மேட்ச் பார்ப்போமா? வழக்கு போல் நம்ம ஷாட்டை தான் காப்பாற்றிட்டு இருந்தார், அவரே முடிச்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் டீம் இருக்காது. ஐயோ ஐயோ. ஓகே காய்ஸ், இப்போ நாம் மூவிங் ஆன் டு என்ன ரவுண்டு? 6th ரவுண்டு. இந்த ரவுண்டில் என்ன எடுக்கலாம்? தாம்சனு, கிங்ஃபிஷரு, ஹெல்மெட்டு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? பாருங்களா, அப்படியே மலை மாதிரி செதுக்கி வச்சுருக்கானுங்க இடத்த. பட் என்ன இருந்தாலும் அந்த பெர்முடா மாதிரியும் பர்காட்ரி மேப் மாதிரியும் வராது காய்ஸ். கலஹாரி கொஞ்சம் தேவலாம், அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகே, நம்ம மேட்ச்சை பார்ப்போம், கவனிப்போம். ஆர்வ கோளாறு இப்படி வந்துட்டேன். ஆர்வ கோளாறு தனத்தை பாருங்க. இப்போ மண்டை மாதிரி தான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். அச்சோ அச்சோ அச்சோ, வாங்கிட்டேன். மேட்சே முடிஞ்சு. ஓகே, டேக்கர், பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ண போடுங்க.